வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் அத்தியாயம் 11 அகஸ்திய மகிமானு வர்ணனம். அகஸ்தியரின் மகிமையைச் சொல்வது. ஏகாதசः சர்கः 11வது சர்க்கம். அகஸ்திய மகிமானு வர்ணனம். அகஸ்தியரின் மகிமையைச் சொல்வது. அக்ரத பிரயயோ ராமः சீதா மத்யே சோமத்யமா पृष्ठतस्तु धनुष्पाणिर् लक्ष्मणो नो जगामः. ராமः ஸ்ரீராமரக்ரதः முதலில் பிரயயோ நடந்தார். சோமத்யமா சுந்தரியான சீதா பிராட்டியர் மத்தியே தூ நடுவில் சென்றாள். पृष्ठतः கடைசியில் லக்ஷ்மணர் தனுஷ்பாணியை ஆயுதபாணியாய் அனுஜகாமஹ பின்பற்றிச் சென்றார். ஸ்ரீராமர் முதலில் நடந்தார். சுந்தரியான சீதா பிராட்டியார் நடுவில் சென்றாள். கடைசியில் லக்ஷ்மணர் ஆயுதபாணியாய் பின்பற்றிச் சென்றார். तौ पश्यमाणौ विविधान् शैलप्रस्थान् वनानि च नदीश्च विविधारम्य जग्मतो सगसीतया सारसांश्चक्रवाकांश्च नदीपुलिनचारिणः सरांसि च सपद्मानि तानि जलजैखगैः योतबद्धांश्च पृषतान् मदोन्मत्तान् विषाणिनः महेशांश्च वराहांश्च नागांश्च द्रुमवैरिणः. சீதையா சக சீதையோடு கூட தௌ அவ்விருவர்களும் விவிதான் பல சைலப்பிரஸ்தான் மலை சிகரங்களையும் வனானீச்ச காடுகளையும் ரம்யாக அழகிய விவிதாக பல நதீச்ச நதிகளையும் நதி புலின சாரினா நதிகளின் மணல் திட்டுகளில் இருக்கும் சாரச பறவைகளையும் சக்கரவாகாஞ்ச சக்கரவாக பறவைகளையும் ஜலஜைகி ஜலவாசிகளான ககைஹி பறவைகளோடு யுக்தானி கூடிய சபத்மானி தாமரை பூத்த சராம்சீச்ச ஓடைகளையும் யூத்தபத்தான் கூட்டம் கூட்டமாய் சேர்ந்துள்ள பிருஷதாஞ்ச புள்ளிமான்களையும் அதோன்மத்தான் கொழுத்த விஷாணினஹ ச எருதுகளையும் மகேஷாஞ்ச எருமைகளையும் வராஞ்ச பன்றிகளையும் துரும வைரினக மரங்களை அழிக்கும் நாகாஞ்ச யானைகளையும் பஷ்யமானோ பார்த்து கொண்டே ஜக்மதுகு வழி நடந்தார்கள். சீத்தையோடு கூட அவ்விருவர்களும் பல மலை சிகரங்களையும் காடுகளையும் அழகிய பல நதிகளையும் நதிகளின் மணல் திட்டுகளில் இருக்கும் சாரச பறவைகளையும் சக்கரவாக பறவைகளையும் ஜலவாசிகளான பறவைகளோடு கூடிய தாமரை பூத்த ஓடைகளையும் கூட்டம் கூட்டமாய் சேர்ந்துள்ள புள்ளிமான்களையும் கொழுத்த எருதுகளையும் எருமைகளையும் பன்றிகளையும் மரங்களை அழிக்கும் யானைகளையும் பார்த்து கொண்டே வழி நடந்தார்கள். தே கத்வா தூரமத்வானம் லம்பமானே திவாகரே தத்ருஷு சயிதரம்யம் தடாகம் யோஜனாயதம் பத்மபுஷ்கர சம்பாதம்
गजयोतैरलङ्कृतम् सारसैर्हंसकादम्बैः सङ्कुलं जलजातिभिः ते அவர்கள் தூரம் அத்வானம் வெகு தூரம் கத்வா கடந்து தேவாகரே சூரியன் லம்பமானே அஸ்தமிக்கையில் யோஜனாயதம் விஸ்தாரமுள்ளதும் நீண்டதும் பத்ம புஷ்கர சம்பாதம் செந்தாமரை வெண்தாமரை நிறைந்துள்ளதும் கஜயூதைஹி யானை கூட்டங்களால் அலங்கிருதம் நிறைந்துள்ளதும் ஜலஜாதிபிகி ஜலப்பிராணிகளாகிய சாரசைகி சாரச பறவைகளாலும் அம்ச காதம்பைஹி அம்சங்கள் காதம்பம் இவைகளாலும் சங்குலம் நிறைந்து ரம்யம் அழகாயிருக்கும் தடாகம் தடாகமொன்றே சகிதாக ஒருங்கே தத்ருஷுகு கண்ணுற்றார்கள். அவர்கள் வெகு தூரம் கடந்து சூரியன் அஸ்தமிக்கையில் விஸ்தாரமுள்ளதும் நீண்டதும் செந்தாமரை வெண்தாமரை நிறைந்துள்ளதும் யானை கூட்டங்களால் நிறைந்துள்ளதும் ஜலப்பிராணிகளாகிய சாரச பறவைகளாலும் ஹம்சங்கள் காதம்பம் இவைகளாலும் நிறைந்து அழகாயிருக்கும் தடாகமொன்றை ஒருங்கே கண்ணுற்றார்கள். பிரசன்ன சலீலே ரம்யே தஸ்மின் சரசி சுஷ்ருவே गीतवादित्र निर्घोषो न च कश्चन दृश्यते. பிரசன்ன சலிலே தெளிந்த ஜலமுற்ற ரம்யே அழகிய தஸ்மின் அந்த சரசி தடாகத்தில் கீதவாதித்ர நிர்கோஷகா பாட்டு வாத்தியம் இவைகளின் ஒலி சுஷ்ருவே கேட்கப்பட்டது. தூ ஆனாலோ கஷ்டன மனிதன் ஒருவனும் திருஷ்யத்தேனாச்ச காணப்படவில்லை. தெளிந்த ஜலமுற்ற அழகிய அந்த தடாகத்தில் பாட்டு வாத்தியம் இவைகளின் ஒலி கேட்கப்பட்டது. ஆனாலோ மனிதன் ஒருவனும் காணப்படவும் இல்லை. कौतूहलाद्रामो लक्ष्मणश्च महारथः मुनिं धर्मभृतं नाम प्रष्टुं समुपचक्रमे. மாரதா பெரும் போர் வீரராகும் அவரும் லக்ஷ்மணவாச்ச லக்ஷ்மணரும் ததா விடத்தில் கௌதூகலாத் நுட்பம் தெரியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற அவாவுடன் இருந்தமையால் ராமஹா ஸ்ரீராமர் தர்மப்ருத்தம் நாம தர்மப்ருத் என்ற முனிவரை பார்த்து பிரஷ்டும் சமுப சக்கரமே பின்வருமாறு வினாவினார். பெரும் போர் வீரராகும் அவரும் லக்ஷ்மணரும் அவ்விடத்தில் நுட்பம் தெரியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற அவாவுடன் இருந்தமையால் ஸ்ரீராமர் தர்மப்ருத் என்ற முனிவரை பார்த்து பின்வருமாறு வினாவினார். இதமத்யத்புதம் ஸ்ருத்வா சர்வேஷாம் நோ மகாமுனே கௌதூகலம் மஹஜ்ஜாதம் கிமிதம் சாது கத்யதாம். மகாமுனே முனிவர் பெருமானே, நாயங்கள் சர்வேஷாம் எல்லோருக்கும் அத்யத்புதம் மிக ஆச்சரியமாயிருக்கும் இதம் இதை ஸ்ருத்வா கேட்டு மகாத்மிக கௌதூகலம் ஆவல் ஜாத்தம் ஏற்பட்டிருக்கிறது. கிம் இதம் இதென்ன சாது விளங்க கத்தியதாம் சொல்லப்படட்டும்.
முனிவர் பெருமானே, எங்கள் எல்லோருக்கும் மிக ஆச்சரியமாயிருக்கும். இதை கேட்டு மிக ஆவல் ஏற்பட்டிருக்கிறது. இது என்ன? விளங்கச் சொல்லப்படட்டும். தேனைவ முக்தோ தர்மாத்மா ராகவேண முனிஸ்ததாம் பிரபாவம் சரசக்ரஸ்னம் ஆக்யாத்துமுபசக்ரமே. தேன அந்த ராகவேன ஸ்ரீராமரால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தவ வினாவப்பட்ட தர்மாத்மாவாகும் முனியே முனிவர் ததா பொழுது சரசகா தடாகத்தினது பிரபவம் திவ்ய பெருமையை உற்பத்தியை கிருத்ஸ்னம் முற்றிலும் ஆக்கியாத்தும் உபசக்ரமே பின்வருமாறு விளங்க உரைத்தார். அந்த ஸ்ரீராமரால் மேற்கண்டவாறு வினாவப்பட்ட தர்மாத்மாவாகும் முனிவர் அப்பொழுது தடாகத்தினது திவ்ய பெருமையை உற்பத்தியை முற்றிலும் பின்வருமாறு விளங்க உரைத்தார். இதம் பஞ்சாப்சரோ நாம தடாகம் சார்வகாலிகம் நிர்மிதம் தபசா ராம முனினா மாண்டு கருணினா. ராமா ஸ்ரீராமா, இதம் இந்த தடாகம் குளமானது சார்வகாலிகம் எப்பொழுதும் நீர் நிறைந்துள்ளது. பஞ்சாப்சரக நாம, பஞ்சாப்சரஸ் என்பது இதன் பெயர். மாண்டுகார்ணினா முனினா, மாண்டுகர்ணி என்ற முனிவரால் தபசா தவ மகிமையால் நிர்மித்தம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸ்ரீராமா, இந்த குளமானது எப்பொழுதும் நீர் நிறைந்துள்ளது. பஞ்சாப்சரஸ் என்பது இதன் பெயர். மாண்டுகர்ணி என்ற முனிவரால் தவ மகிமையால் சிருஷ்டிக்கப்பட்டது. சஹி தேபே தபஸ்தீவ்ரம் மாண்டுகர்ணேர் மகாமுனிஹே தசவர்ஷசஹஸ்ராணி வாயுபக்ஷோ ஜலாஸ்ரயः. சஹ அந்த மாண்டுகர்ணிஹி, மாண்டுகர்ணி என்ற மகாமுனிஹி முனிவர் பெருமான் ஜலாஸ்ரயः ஜலத்தில் நின்று கொண்டு, வாயுபக்ஷக வாயுவை உணவாய்க் கொண்டு, தசவர்ஷ சஹஸ்ராணி 10,000 வருஷங்கள் தீவிரம் தபக கடும் தபத்தை தேபே இயற்றினார். இது பிரசித்தம். அந்த மாண்டுகர்ணி என்ற முனிவர் பெருமான் ஜலத்தில் நின்று கொண்டு வாயுவை உணவாய்க் கொண்டு 10,000 வருஷங்கள் கடும் தவத்தை இயற்றினார். இது பிரசித்தம். ததப் பிரவ்யதேத சர்வே தேவாசாக்னே புரோகமாः அப்ருவன் வச்சனம் சர்வே பரஸ்பர சமாகதாः. ததாதனால் சாக்னி புரோகமாக அக்னி பகவான் முதலியவர்களை உள்ளிட்ட தேவர்கள் சர்வே எல்லோரும் பிரவ்யதிதாக மிகவும் உள்ளம் நடுங்கியவர்களாய் பரஸ்பர சமாகதாக ஒருவருக்கு ஒருவர் கூடி சர்வே எல்லோரும் வச்சனம் பின்வரும் மொழியை அப்ருவன் பேசிக்கொண்டார்கள். அதனால் அக்னி பகவான் முதலியவர்களை உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் மிகவும் உள்ளம் நடுங்கியவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் கூடி எல்லோரும் பின்வரும் மொழியை பேசிக்கொண்டார்கள். அஸ்மாக்கம் கஸ்யசித் ஸ்தானம் ஏஷ பிரார்த்தயதே முனிஹே இதி சம்பிக்னமனசः சர்வே தே த்ரிதிவௌகசः. ஏஷः இந்த முனிஹி ரிஷி
அஸ்மாக்கம் நம்முள் கஸ்யசித் ஒருவனுடைய ஸ்தானம் பதவியை பிரார்த்தயத்தே அபகரிக்க போகின்றான். தே அந்த திரிதிவௌகசக தேவர்கள் சர்வே எல்லோரும் இதி மேற்கண்டவாறு சம்விக்ன மனசாக கவலை கொண்டார்கள். இந்த ரிஷி நம்முள் ஒருவனுடைய பதவியை அபகரிக்க போகின்றான். அந்த தேவர்கள் எல்லோரும் மேற்கண்டவாறு கவலை கொண்டார்கள். ததக்கர்த்தும் தபோவிக்னம் சர்வைர்தேவைர்நியோஜிதாः பிரதானாப்சரஸ பஞ்ச வித்யுச்சலிதவர்ச்சஸः. ததः அதனால் தேவைஹி சர்வைஹி தேவர்கள் எல்லோர்களாலும் வித்யுச்சலித வர்ச்சஸः மின்னல் வெட்டு போல் தேக காந்தியுடைய பஞ்ச 5 பிரதானாப்சரஸः உத்தம அப்சர ஸ்திரீகள் தபோவிக்னம் தவத்திற்கு இடையூறை கர்த்தும் செய்ய நியோஜிதாக ஏற்படுத்தப்பட்டார்கள். அதனால் தேவர்கள் எல்லோர்களாலும் மின்னல் வெட்டு போல் தேக காந்தியுடைய 5 உத்தம அப்சர ஸ்திரீகள் தவத்திற்கு இடையூறை செய்ய ஏற்படுத்தப்பட்டார்கள். அப்சரோபேஸ்ததஸ்தாபேர்முனிர்த்ருஷ்ட பராவரः நீதோ மதனவஷ்யத்வம் சுராணாம் காரிய சித்தையே. ததः அப்பொழுது தாபிகி அந்த அப்சரோபிகி அப்சர ஸ்திரீகளால் திருஷ்ட பராவரக இக பரமிரண்டும் அறிந்த முனிகி முனிவர் சுராணாம் தேவர்களது காரிய சித்தையே மனோரதம் கைகூடுமாறு மதனவஷ்யத்வம் மன்மதனுக்கு ஆட்படுதலை நீத்தக அடைவிக்கப்பட்டார். அப்பொழுது அந்த அப்சர ஸ்திரீகளால் இக பரம் இரண்டும் அறிந்த முனிவர் தேவர்களது மனோரதம் கைகூடுமாறு மன்மதனுக்கு ஆட்படுதலை அடைவிக்கப்பட்டார். தாச்சைவாப்சரஸ பஞ்ச முனே பத்னித்வமாகதாः தடாகே நிர்மிதம் தாசாம் அஸ்மின்னந்தர்ஹிதம் கிருஹம். தாஹ அந்த அப்சரஸः அப்சரஸ்திரீகள் பஞ்சைவரும் முனேயேவ முனிவருக்கே பத்னித்வம் பத்தினியாயிருத்தலை ஆகதாக அடைந்தார்கள். அஸ்மின் இந்த தடாகே தடாகத்தினுள் தாசாம் அவர்களுக்கு கிருஹம் ஒரு வீடானது அந்தரிதம் மறைவாக நிர்மித்தம் கட்டப்பட்டது. அந்த அப்சர ஸ்திரீகள் ஐவரும் முனிவருக்கே பத்னியாயிருத்தலை அடைந்தார்கள். இந்த தடாகத்தினுள் அவர்களுக்கு ஒரு வீடானது மறைவாக கட்டப்பட்டது. தத்ரைவாப்சரஸ பஞ்ச நிவசந்த்யோ யதா சுகம் ரமயந்தி தபோயோகான் முனிம் யௌவனமாஸ்திதம். அப்சரஸः அப்சரஸ்திரீகள் பஞ்ச ஐவரும் தத்ர ஏவ அவ்விடத்திலேயே யதா சுகம் சுகமே நிவசந்த்யः வசித்துக்கொண்டு தபோயோகாத் தவ மகிமையால் யௌவனம் ஆஸ்திதம் யௌவன தசையிலேயே இருக்கும் முனிவரை ரமயந்தி களிப்புற செய்கின்றனர். அப்சர ஸ்திரீகள் ஐவரும் அவ்விடத்திலேயே சுகமே வசித்துக்கொண்டு தவ மகிமையால் யௌவன தசையிலேயே இருக்கும் முனிவரை களிப்புறச் செய்கின்றனர். தாசாம் சங்கீடமானானாம் ஏஷ வாதித்ர நிஸ்வனः
श्रूयते भूषणोन्मिश्रो गीतशब्दो मनोहरः சங்கிரீடமானானாம் விளையாடும் தாசாம் அவர்களுடைய பூஷணோன்மிஸ்ரா ஆபரணங்களோடு கூடிய வாதித்ர நிஸ்வனக வாத்திய ஒலியும் ஏஷகா இந்த மனோகரகா இனிய கீத சப்தகா பாட்டொலியும் ஸ்ரூயதே கேட்கப்படுகிறது. விளையாடும் அவர்களுடைய ஆபரணங்களோடு கூடிய வாத்திய ஒலியும் இந்த இனிய பாட்டொலியும் கேட்கப்படுகிறது. ஆச்சரியமிதி தஸ்யைதத் வச்சனம் பாவிதாத்மனः ராகவ பிரதிஜக்ராஹ சஹா பிராத்ராமாயஷாः. பாவிதாத்மனக ஆத்மஞானமுற்ற தஸ்யே அவரது ஏததிந்த வச்சனம் மொழியை ஆச்சரியமாய் இத்தி இருக்கிறதென்று மாயஷாகா பெரும்புகழ் பெற்ற ராமக ஸ்ரீராமர் பிராத்ராசக தம்பியோடு கூட பிரதிஜக்ராக கேட்டு மகிழ்ந்தார். ஆத்மஞானமுற்ற அவரது இந்த மொழியை ஆச்சரியமாயிருக்கிறதென்று பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீராமர் தம்பியோடு கூட கேட்டு மகிழ்ந்தார். ஏவம் கதயமானஸ்ய ததர்ஷாஸ்ரம மண்டலம். ஏவம் இங்கனம் கதயமானஸ்ய கதை சொல்லியதும் ஆசிரம மண்டலம் ஆசிரம வரிசையை ததர்ஷ கண்டார். இங்கனம் கதை சொல்லியதும் ஆசிரம வரிசையை கண்டார். பிரவிஷ்ய சஹ வைதேஹ்ய லக்ஷ்மணேன ச ராகவः உவாச முனிபிः சர்வைः பூஜ்யமானோ மாத்மபிः. ராகவः ஸ்ரீராமர் வைதேஹ்யா சஹ வைதேஹியாரோடும் லக்ஷ்மணேன ச லக்ஷ்மணனோடும் பிரவிஷ்ய பிரவேசித்து மகாத்மபிகி மகாத்மாக்களாகிய முனிபிகி முனிவர்கள் சர்வைகி எல்லோராலும் பூஜ்யமானக கொண்டாடப்படுகிறவராய் உவாச காலம் கழித்தார். ஸ்ரீராமர் வைதேகியாரோடும் லக்ஷ்மணனோடும் பிரவேசித்து மகாத்மாக்களாகிய முனிவர்கள் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறவராய் காலம் கழித்தார். ததா தஸ்மின் ச காக்குஸ்தஹ ஸ்ரீமத்யாஸ்ரம மண்டலே உஷித்வா து சுகம் தத்ர பூஜ்யமானோ மஹர்ஷிபிः. ஜகாம சாஸ்ரமாம்ஸ்தேஷாம் பர்யாயேன தபஸ்வினாம் ஏஷாமுஷிதவான் பூர்வம் சகாஷே ச மஹாஸ்த்ரவேத். சகாக்குஸ்தஹ லக்ஷ்மணர் உடனிருக்கும் மகாஸ்திரவேத் அஸ்திர வித்தையில் நிபுணராகிய சாவததா அவ்வண்ணமாய் மஹர்ஷிபிகி மஹர்ஷிகளால் பூஜ்யமானக உபசரிக்கப்படுபவராய் தத்ர அப்பொழுது தஸ்மின் அந்த ஸ்ரீமதி அழகிய ஆசிரம மண்டலே ஆசிரமங்களில் சுகம் ஸ்வேச்சையாய் உஷித்வா தோ இருந்து கொண்டு ஏஷாம் எந்த தபஸ்வினாம் சக்காஷே தபஸ்விகளிடம் பூர்வம் முன்பு உஷித்தவான் இருந்தாரோ தேஷாம் அவர்களுடைய ஆசிரமாஞ்ச ஆசிரமங்களுக்கே பர்யாயேன மாற்றி மாற்றி ஜகாம சென்றார். லக்ஷ்மணருடன் இருக்கும் அஸ்திர வித்தையில் நிபுணராகிய அவர் அவ்வண்ணமாய் மகரிஷிகளால் உபசரிக்கப்படுபவராய் அப்பொழுது அந்த அழகிய ஆசிரமங்களில் ஸ்வேச்சையாய் இருந்து கொண்டு
எந்த தபஸ்விகளிடம் முன்பு இருந்தாரோ அவர்களுடைய ஆசிரமங்களுக்கே மாற்றி மாற்றி சென்றார். क्वचित् परिदशान्मासानेकं संवत्सरं क्वचिच्च चतुर्मासान् पञ्चषट्चापरान् क्वचित् अपरत्राधिकं मासात् अप्यर्धमधिकं क्वचित् त्रीन् मासानष्टमासांश्च राघवो न्यवसत्सुखम्. ராகவः ஸ்ரீராமர் சுகம் ஸ்வேச்சையாய் क्वचित् சிலவிடங்களில் பரிதஷான் சுமார் 10 மாசான் மாதங்களையும் क्वचित् சிலவிடங்களில் ஏகம் ஒரு சம்பத்சரம் வருஷத்தையும் क्वचित् சிலவிடங்களில் சத்துரகா 4 மாசாஞ்ச மாதங்களையும் क्वचित् சிலவிடங்களில் அபரான் மற்றும் பஞ்சஷட்ச 5-6 மாதங்களையும் அப்பரத்திர மற்ற क्वचित् சிலவிடங்களில் மாசாத் ஒரு மாதத்திற்கு அதிகமாயும் அர்த்தம் அதிகம் அப்பி ஒரு பக்ஷத்திற்கு அதிகமாயும் क्वचित् சிலவிடங்களில் 3 மாசான் 3 மாதங்களையும் அஷ்டமாசாஞ்ச 8 மாதங்களையும் न्यवसत् கழித்தார். ஸ்ரீராமர் ஸ்வேச்சையாய் சிலவிடங்களில் சுமார் 10 மாதங்களையும் சிலவிடங்களில் ஒரு வருஷத்தையும் சிலவிடங்களில் 4 மாதங்களையும் சிலவிடங்களில் மற்றும் 5-6 மாதங்களையும் மற்ற சிலவிடங்களில் ஒரு மாதத்திற்கு அதிகமாயும் ஒரு பக்ஷத்திற்கு அதிகமாயும் சிலவிடங்களில் 3 மாதங்களையும் 8 மாதங்களையும் கழித்தார். ததா சம்பத்சதஸ்தஸ்யே முனீனாமாஶ்ரமேஷு வே ரமதச்சானுகூல்யேன யயோ சம்பத்சராதச. ததா அங்கனம் முனேனா முனிவர்களுடைய ஆசிரமேஷுவை ஆசிரமங்களிலேயே ஆணுகூல்யேன இடையூறின்றி ரமதஹ சந்தோஷமாய் சம்பசதஹ வசித்துக் கொண்டிருந்த தஸ்யே அவருக்கு 10 சம்பத்சரா வருஷங்கள் யயுகு கழிந்தன. அங்கனம் முனிவர்களுடைய ஆசிரமங்களிலேயே இடையூறின்றி சந்தோஷமாய் வசித்துக் கொண்டிருந்த அவருக்கு 10 வருஷங்கள் கழிந்தன. பரிவ்ருத்ய ச தர்மஜ்ஞோ ராகவ சக சீதயா சுதீக்ஷ்ணஸ்யாஶ்ரமம் ஸ்ரீமான் புனரேவாஜகாமஹ. தர்மஜ்ஞ தர்மம் உணர்ந்தவரும் ஸ்ரீமான் ச ஸ்ரீமானுமாகிய ராகவ ஸ்ரீராமர் சீதையா சக சீதையோடு கூட பரிவ்ருத்திய திரும்பி புனாயேவ மீளவும் சுதீக்ஷ்ணஸ்யே சுதீக்ஷ்ணரது ஆசிரமம் ஆசிரமத்திற்கே ஆஜகாம வந்து சேர்ந்தார். தர்மம் உணர்ந்தவரும் ஸ்ரீமானுமாகிய ஸ்ரீராமர் சீதையோடு கூட திரும்பி மீளவும் சுதீக்ஷ்ணரது ஆசிரமத்திற்கே வந்து சேர்ந்தார். சத்தமாஶ்ரமமாசாத்ய முனிபி பிரதி பூஜிதா தத்ராபி ன்யவசத் ராமः கிஞ்சித் காலமரிந்தமः. அரிந்தமः சத்ரு சம்ஹாரகராகிய சாந்த ராமः ஸ்ரீராமர் தம் அந்த ஆசிரமத்தை ஆசாத்திய அடைந்து முனிபிகி ரிஷிகளால் பிரதி பூஜிதக உபசரிக்கப்பட்டவராய் தத்ரபி அங்கும் கிஞ்சித் சிறிது காலம் ன்யவசத் கழித்தார். சத்ரு சம்ஹாரகராகிய அந்த ஸ்ரீராமர்
அந்த ஆசிரமத்தை அடைந்து ரிஷிகளால் உபசரிக்கப்பட்டவராய் அங்கும் சிறிது காலம் கழித்தார். ததாஸ்ரமஸ்தோ வினயாத் கதாச்சித் மகாமுனிம் உபாசீனச காக்குஸ்தஹ சுதீக்ஷ்ணமிதமப்ரவீத். ததாஸ்ரமஸ்தஹ அவரது ஆசிரமத்தில் இருப்பவரும் சுதீக்ஷ்ண மகாமுனிம் முனிவர் பெருமானே உபாசீனக காத்திருந்தவருமான அந்த காக்குஸ்தக ஸ்ரீராமர் கதாச்சித் ஒரு சமயம் அவரை பார்த்து வினயமாக இதம் பின்வருமாறு அப்ரவீத் வினாவினார். அவரது ஆசிரமத்தில் இருப்பவரும் சுதீக்ஷ்ண முனிவர் பெருமானே காத்திருந்தவருமான அந்த ஸ்ரீராமர் ஒரு சமயம் அவரை பார்த்து வினயமாக பின்வருமாறு வினாவினார். அஸ்மின் அரண்யே பகவன் அகஸ்த்யோ முனி சத்தமஹ வசதி மய நித்யம் கதா கதயதாம் ஸ்ருதம். பகவானே கதயதாம் பேசிக்கொண்டிருப்பவர்களின் கதா பேச்சுகளில் முனிசத்தமகா முனிவர் பெருமானாகும் அகஸ்தியர் அஸ்மின் இந்த அரண்யே காட்டில் நித்தியம் எப்பொழுதும் வசதி வசிக்கிறார். இதி என மயா என்னால் ஸ்ருதம் கேட்கப்பட்டிருக்கிறது. பகவானே பேசிக்கொண்டிருப்பவர்களின் பேச்சுகளில் முனிவர் பெருமானாகும் அகஸ்தியர் இந்த காட்டில் எப்பொழுதும் வசிக்கிறார் என என்னால் கேட்கப்பட்டிருக்கிறது. நது ஜானாமி தம் தேசம் வனஸ்யாஸ்ய மகத்தய குத்ர ஸ்ரமாமிதம் புண்ணியம் மர்ஷேஸ்தஸ்ய தீமதः. அஸ்ய இந்த வனஸ்ய காட்டின் மகத்தயா விசாலத்தால் தம் தேசம் அவ்விடத்தை ஜானாமீன நான் அறியேன். தீமதக மிக்க அறிவாளியாகிய தஸ்ய அந்த மகர்ஷியினுடைய இதம் இந்த புண்ணியமாகிய ஆசிரமம் தோ இப்பொழுது குத்ர எங்குளது. இந்த காட்டின் விசாலத்தால் அவ்விடத்தை நான் அறியேன். மிக்க அறிவாளியாகிய அந்த மகரிஷியினுடைய இந்த புண்ணியமாகிய ஆசிரமம் இப்பொழுது எங்குளது. பிரசாதாத் தத்ர பவதः சானுஜசஹ சீதயா அகஸ்த்யம் அபிகச்சேயம் அபிவாதயிதும் முனிம். தத்ர பவதः தேவரீரது பிரசாதாத் அனுகிரகத்தால் சீதையா சக சீதையோடு கூடவும் சானுஜக தம்பியுடனும் அகஸ்திய முனிவரை அபிவாதயித்தும் நமஸ்கரிக்க அபிகச்சேயம் செல்வேன். தேவரீரது அனுகிரகத்தால் சீத்தையோடு கூடவும் தம்பியுடனும் அகஸ்திய முனிவரை நமஸ்கரிக்க செல்வேன். மனோரதோ மகானேஷ ஹ்ருதி சம்பரிவர்த்ததே யதாஹம் தம் முனிவரம் சுஷ்ரூஷேயமாபி ஸ்வயம். அகம் அடியேன் தம் அந்த முனிவரம்
முனிவர் பெருமானை ஸ்வயம் தானே அப்பி சுஷ்ரூஷேயம் தொண்டு புரிவேணோ யத் என்ற ஏஷக இந்த மான் சிறந்த மனோரதக மனோரதமானது ஹிருதி உள்ளத்தில் சம்பரிவர்த்தத்தே சுழன்று கொண்டிருக்கிறது. அடியேன் அந்த முனிவர் பெருமானை தானே தொண்டு புரிவேணோ என்ற இந்த சிறந்த மனோரதமானது உள்ளத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. இதி ராமஸ்ய சமுனிः ஸ்ருத்வா தர்மாத்மனோ வசः சுதீக்ஷ்ண பிரத்யுவாச்சேதம் பிரீத்தோ தசரதாத்மஜம். தர்மாத்மாவாகிய ராமஸ்ய ஸ்ரீராமரது இதி வசः இச்சொல்லுக்கு ஸ்ருத்வா திருச்செவி சாற்றி அருளிய சஹா அந்த சுதீக்ஷ்ணஹா சுதீக்ஷ்ண முனியே முனிவர் பிரீத்தகா உள்ளம் பூரித்தவராகி தசரதாத்மஜம் தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகும் அவரை பார்த்து இதம் பின்வருமாறு பிரத்யுவாச்ச பதிலளித்தார். தர்மாத்மாவாகிய ஸ்ரீராமரது இச்சொல்லுக்கு திருச்செவி சாற்றி அருளிய அந்த சுதீக்ஷ்ண முனிவர் உள்ளம் பூரித்தவராகி தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகும் அவரை பார்த்து பின்வருமாறு பதிலளித்தார். அஹமப்யேததேவ த்வாம் வக்து காமஸ லக்ஷ்மணம் அகஸ்த்யம் அபிகச்சேதி சீதையா சஹ ராகவ. ராகவ ஸ்ரீராமா அகமப்பே நானும் ச லக்ஷ்மணம் லக்ஷ்மணனுடன் இருக்கும் த்வாம் உன்னிடம் சீதையா சக சீத்தையோடு கூட அகஸ்தியம் அகஸ்திய முனிவரை அபிகச்ச போய் தரிசி இதி என்கிற ஏதத் ஏவ இதையே வக்து காமகா சொல்ல இருந்தேன். ஸ்ரீராமா நானும் லக்ஷ்மணனுடன் இருக்கும் உன்னிடம் சீத்தையோடு கூட அகஸ்திய முனிவரை போய் தரிசி என்கிற இதையே சொல்ல இருந்தேன். திஷ்ட்ய த்விதானேமர்த்தேஸ்மின் ஸ்வயமேவ பிரவிஷி மாம் அஹமாக்யாமி தே ராம யத்ராகஸ்த்யோ மகாமுனி. அஸ்மின் அர்த்தே இதே விஷயத்தில் இதானீம் இப்பொழுது ஸ்வயமேவ நீயே மாம் என்னை பிரவீஷே விசாரித்தனை. திஷ்ட்யா தோ இது தெய்வாதீனமே. ராமா ஸ்ரீராமா அகஸ்திய அகஸ்திய மகாமுனியே முனிவர் பெருமான் எத்திர எங்கிருக்கிறாரோ அதை தே உனக்கு அகம் நான் ஆக்கியாமி சொல்லுகிறேன். இதே விஷயத்தில் இப்பொழுது நீயே என்னை விசாரித்தனை. இது தெய்வாதீனமே. ஸ்ரீராமா அகஸ்திய முனிவர் பெருமான் எங்கிருக்கிறாரோ அதை உனக்கு நான் சொல்லுகிறேன். யோஜனான்யாஶ்ரமாத்தாத்த யாஹி சத்வாரி வை ததः தக்ஷிணேன மகான் ஸ்ரீமான் அகஸ்திய பிராத்துராஶ்ரமः. தாத்த குழந்தாய் ஆசிரமாத் ஆசிரமத்தினின்று தக்ஷிணேன தெற்கு நோக்கி சத்வாரி 4 யோஜனானி யோஜனை தூரம் யாஹி செல் ததः விடத்தில் அகஸ்திய பிராத்து அகஸ்தியரின் தம்பியின் மான் பெரிய ஸ்ரீமான் அழகிய ஆசிரமகாவை ஆசிரமம் இருக்கிறது. குழந்தாய் ஆசிரமத்தினின்று தெற்கு நோக்கி
4 யோஜனை தூரம் செல். அவ்விடத்தில் அகஸ்தியரின் தம்பியின் பெரிய அழகிய ஆசிரமம் இருக்கிறது. ஸ்தலப்ராயே வனோத்தேஷே பிப்பலி வனசோபிதே बहुपुष्पफले रम्ये नानाशकुनीनादिते पद्मिन्यो विविधास्तत्र प्रसन्नसलीलाशिवाः हंसकारणवाकीर्णाश्चक्रवाकोपशोभिताः तत्र अंधस्थलप्राये மிக மேடு பூமி உள்ளதும் பிப்பலி வன சோபித்தே பிப்பலி மரங்கள் அடர்ந்ததும் பகு புஷ்பஃபலே பலவகை புஷ்பங்களும் பழங்களும் நிறைந்ததும் நானாசக்குனி நாதித்தே பலவித பறவைகள் சப்திக்கப் பெற்றதும் ரம்யே அழகானதுமான वनोद्देशे आश्रम प्रदेशத்தில் விவிதாக பல பிரசன்னசலிலாக தெளிந்த ஜலத்தை உடையவைகளும் சிவா புண்ணியமானவைகளும் ஹம்ச காரண்ட வாக்கீர்ணாக ஹம்சங்கள் நீர்க்காக்கைகள் நிரம்பியவைகளும் சக்கரவாக்கோப்ப சோபிதாக சக்கிரவாக்கங்களால் அழகு வாய்ந்து விளங்கும் பத்மின்யக தாமரை ஓடைகள் இருக்கின்றன. அந்த மிக மேடு பூமி உள்ளதும் பிப்பலி மரங்கள் அடர்ந்ததும் பலவகை புஷ்பங்களும் பழங்களும் நிறைந்ததும் பலவித பறவைகள் சப்திக்கப் பெற்றதும் அழகானதுமான ஆசிரம பிரதேசத்தில் பல தெளிந்த ஜலத்தை உடையவைகளும் புண்ணியமானவைகளும் ஹம்சங்கள் நீர்க்காக்கைகள் நிரம்பியவைகளும் சக்கரவாகங்களால் அழகு வாய்ந்து விளங்கும் தாமரை ஓடைகள் இருக்கின்றன. तत्रैकां रजनीं व्युष्य प्रभाते राम गम्यतां दक्षिणां दिशमास्थाय वनषण्डस्य पार्श्वतः राम श्रीराम तत्र अंग एकां ஒரு ரஜினிமிரவை व्युष्य கழித்து பிரபாத்தே காலையில் வனஷண்டஸ்ய அடர்ந்த காட்டினது பார்ஷ்வதக பக்கமாய் தக்ஷிணாம் தெற்கு திசம் திசையை ஆஸ்தாய பற்றி கம்யதாம் செல்லப்படட்டும். ஸ்ரீராமா அங்கு ஒரு இரவை கழித்து காலையில் அடர்ந்த காட்டினது பக்கமாய் தெற்கு திசையை பற்றி செல்லப்படட்டும். तत्रागस्त्याश्रमपदं गत्वा योजनमन्तरं रमणीये वनोद्देशे बहुपादपसंवृते योजनं ஒரு யோஜனை அந்தரம் தூரம் गत्वा கடந்து बहुपादपसंवृते வெகு மரங்கள் அடர்ந்த ரமணீயே அழகிய वनोद्देशे वनप्रदेशத்தில் அகஸ்தியாசிரமபதம் அகஸ்தியருடைய ஆசிரமம் தத்ர அங்கிருக்கிறது. ஒரு யோஜனை தூரம் கடந்து வெகு மரங்கள் அடர்ந்த அழகிய வனப்பிரதேசத்தில் அகஸ்தியருடைய ஆசிரமம் அங்கிருக்கிறது. ரம்ஸ்யதே तत्र वैदेही लक्ष्मणश्च सह त्वया तत्र அவ்விடத்தில் त्वया सह உன்னோடு கூட வைதேகி சீதை ரம்ஸ்யதே ஆனந்தமடைவாள் லக்ஷ்மணாச்ச லக்ஷ்மணனும் அடைவான். அவ்விடத்தில் உன்னோடு கூட சீதை ஆனந்தமடைவாள் லக்ஷ்மணனும் அடைவான்.
यदि बुद्धि कृता द्रष्टुम् अगस्त्यं तं महामुनिम् अद्यैव गमने बुद्धिं रोचयस्व महायशः மாயசக பெரும் புகழ் பெற்றவனே தம் அந்த அகஸ்திய மகாமுனிம் மாமுனிவரை திரஷ்டும் தரிசிக்க புத்திகி உத்தேசமானது கிருத்தாயதி இருக்குமாயில் அத்ய ஏவ இப்பொழுதே கமனே பிரயாணத்தில் புத்திம் ரோச்சயஸ்வ தீர்மானம் செய். பெரும் புகழ் பெற்றவனே அந்த அகஸ்திய மாமுனிவரை தரிசிக்க உத்தேசமானது இருக்குமாகில் இப்பொழுதே பிரயாணத்தில் தீர்மானம் செய். இதி ராமோ முனி ஸ்ருத்வா சஹ भ्रात्राभिवाद्य च प्रतस्ते गस्त्यमुद्दिश्य सानुज सह सीतया. ராமः ஸ்ரீராமர் முனிः முனிவருடைய இதி இம்மொழியை பிராத்ரா சக தம்பியோடு கூடவே ஸ்ருத்வா கேட்டு அபிவாத்யச்ச தண்டனிட்டுவிட்டு அகஸ்தியரை உத்தேசித்து சானுஜக தம்பியுடனும் சீதையா சக சீதையுடனும் பிரதஸ்தே புறப்பட்டார். ஸ்ரீராமர் முனிவருடைய இம்மொழியை தம்பியோடு கூடவே கேட்டு தண்டனிட்டுவிட்டு அகஸ்தியரை உத்தேசித்து தம்பியுடனும் சீதையுடனும் புறப்பட்டார். பஷ்யன் வனானி சித்ராணி பர்வதாம்ச்சாப்ர சந்நிபான் சராம்சி சரிதश्चैव சானூனி விவிதானி ச. சுதீக்ஷ்ணேனோபதிஷ்டேன கத்வா தேன பதா சுகம் இதம் பரமசம்ஹ்ருஷ்டோ வாக்யம் லக்ஷ்மணமப்ரவீத். சுதீக்ஷ்ண முனிவரால் உபதிஷ்டேன கூறப்பட்ட தேன அந்த பதா வழி பற்றி சுகமே கத்வா சென்று கொண்டு சித்ராணி அழகிய வனானி வனங்களையும் அப்ரசன்னிபான் மேகங்கள் போன்ற பர்வதாஞ்ச மலைகளையும் சராம்சீச்ச ஓடைகளையும் சரிதக ஏவ ஆறுகளையும் விவிதானி பல சானூனீச்ச தாழ்வரைகளையும் பஷ்யன் பார்த்து கொண்டு பரமசம்ஹ்ருஷ்டக மிக மகிழ்ச்சி கொண்டவராகி லக்ஷ்மணரை பார்த்து இதம் பின்வரும் வாக்கியம் சொல்லை அப்ரவீத் சொன்னார். சுதீக்ஷ்ண முனிவரால் கூறப்பட்ட அந்த வழி பற்றி சுகமே சென்று கொண்டு அழகிய வனங்களையும் மேகங்கள் போன்ற மலைகளையும் ஓடைகளையும் ஆறுகளையும் பல தாழ்வரைகளையும் பார்த்து கொண்டு மிக மகிழ்ச்சி கொண்டவராகி லக்ஷ்மணரை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். ஏததேவாஶ்ரமபதம் நூனம் தஸ்ய மகாத்மனः அகஸ்த்யஸ்ய முனேர்ப்ராத்துர் த்ருஷ்யதே புண்ணியகர்மணः. ஏததிதோ ஆஶ்ரமபதம் ஓர் ஆஶ்ரமம் திருஷ்யத்தே காணப்படுகிறது. புண்ணியகர்மணः புண்ணிய செயலுடைய அகஸ்திய முனிவரது பிராத்துகு தம்பியாகிய தஸ்ய அந்த மகாத்மனः மகாத்மாவினுடையது நூனம் ஏவ போல் இருக்கிறது. இதோ ஓர் ஆஶ்ரமம் காணப்படுகிறது. புண்ணிய செயலுடைய அகஸ்திய முனிவரது தம்பியாகிய அந்த மகாத்மாவினுடையது போலிருக்கிறது.
यथा हि मे वनस्यास्ये जाता पथे सहस्रशः सन्नतफलभारेण पुष्पभारेण च द्रुमाः பத்தி வழியில் அஸ்யே இந்த வனஸ்ய வனத்தினுடைய சஹஸ்ரஷக ஆயிரக்கணக்கான துருமாகா மரங்கள் ஃபலபாரேன கனிகளின் மிகையாலும் புஷ்பபாரேன ச புஷ்பங்களின் மிகையாலும் சன்னதாகா தலை சாய்த்து ஜாத்தாகா விளங்குகின்றன மே எனக்கு யதாஹி சொல்லிய வண்ணமே இருக்கிறது. வழியில் இந்த வனத்தினுடைய ஆயிரக்கணக்கான மரங்கள் கனிகளின் மிகையாலும் புஷ்பங்களின் மிகையாலும் தலை சாய்த்து விளங்குகின்றன. எனக்கு சொல்லிய வண்ணமே இருக்கிறது. पिप्पलीनां च पक्वानां वनादस्मादुपागतः गन्धोऽयं पवनोत्क्षिप्तः सहसा कटुकोदयः பக்வானாம் கனிந்த பிப்பலீனாம் பிப்பலி மரங்களுடைய ஐயம் இந்த கந்தாவாசனையானது சகசா உக்ரமாய் பவனோக்ஷிப்தா காற்றால் கொண்டு வரப்பட்டு கட்டுக்கோதயா ச காரமாய் அஸ்மாத் இந்த வனாத் காட்டிலிருந்து உபாகதா வருகிறது. கனிந்த பிப்பலி மரங்களுடைய இந்த வாசனையானது உக்கிரமாய் காற்றால் கொண்டு வரப்பட்டு காரமாய் இந்த காட்டிலிருந்து வருகிறது. தத்ர தத்ர ச திருஷ்யந்தே சம்க்ஷிப்த காஷ்ட சஞ்சயாः லோணாश्च பதி திருஷ்யந்தே தர்பா வைடூர்யவர்ச்சசः. தத்ர தத்ர அங்கங்க சம்க்ஷிப்தாக அடுக்கி வைக்கப்பட்ட காஷ்ட சஞ்சயாக கட்டை குவியல்கள் திருஷ்யந்தி ச காணப்படுகின்றன. பத்தி வழியில் வைடூரிய வர்ச்சசக வைடூரிய காந்தியுடைய தர்பாகா தர்பைகள் லூணாக அறுக்கப்பட்டும் திருஷ்யந்தே காணப்படுகின்றன. அங்கங்கு அடுக்கி வைக்கப்பட்ட கட்டை குவியல்கள் காணப்படுகின்றன. வழியில் வைடூரிய காந்தியுடைய தர்பைகள் அறுக்கப்பட்டும் காணப்படுகின்றன. ஏதச்ச வனமத்யஸ்தம் கிருஷ்ணாப்ரஷிகரோபமம் பாவகஸ்யாஶ்ரமஸ்தஸ்ய துமாக்ரம் சம்பிரதுஷ்யதே. ஆஶ்ரமஸ்தஸ்ய ஆஶ்ரமத்தில் இருக்கும் பாவகஸ்ய அக்னியின் தூமாக்ரம் புகையானது வன மத்தியஸ்தம் ஆஶ்ரமத்தின் மத்தியில் இருப்பதாயும் கிருஷ்ணாப்ரஷிகரோபமம் கருத்த மேகத்திற்கு நிகரானதாயும் ஏததிதோ சம்பிரதுஷ்யதே காணப்படுகிறது. ஆஶ்ரமத்தில் இருக்கும் அக்னியின் புகையானது ஆஶ்ரமத்தின் மத்தியில் இருப்பதாயும் கருத்த மேகத்திற்கு நிகரானதாயும் இதோ காணப்படுகிறது. விவிக்தேஷு ச தீர்த்தேஷு கிருத்தஸ்நாதா மஹர்ஷயः புஷ்பபாரம் குர்வந்தி குசுமைः ஸ்வயமார்ஜிதைः. மஹர்ஷயः மஹர்ஷிகள் விவிக்தேஷு புண்ணிய தீர்த்தேஷு ச தீர்த்த கட்டங்களிலேயே கிருத்தஸ்நாதாக நீராடியவர்களாய் ஸ்வயம் ஆர்ஜிதைகி தாங்களே பறித்து வந்த குசுமைகி புஷ்பங்களினால் புஷ்போபகாரம்
புஷ்பார்ச்சனையை குருவந்தி செய்கின்றார்கள். மகரிஷிகள் புண்ணிய தீர்த்த கட்டங்களிலேயே நீராடியவர்களாய் தாங்களே பறித்து வந்த புஷ்பங்களினால் புஷ்பார்ச்சனையை செய்கின்றார்கள். தத்சு தீக்ஷ்ணஸ்ய வசனம் யதா சௌம்ய மயா ஸ்ருதம் அகஸ்த்யஸ்ய ஆஶ்ரமோ ப்ராத்துர் நூனமேஷ பவிஷ்யதி. சௌமிய அன்பனே, சுதீக்ஷ்ணஸ்ய சுதீக்ஷ்ணருடைய வச்சனம் விவரணம் யதா எவ்விதம் மயா என்னால் ஸ்ருதம் அறியப்பட்டதோ தத் அது அங்கனமே இருக்கிறது. அகஸ்தியஸ்ய அகஸ்தியரின் பிராத்து தம்பியுடைய ஆசிரமமாய் ஏஷா இது நூனம் பவிஷ்யதி அநேகமாயிருக்கக்கூடும். அன்பனே, சுதீக்ஷ்ணருடைய விவரணம் எவ்விதம் என்னால் அறியப்பட்டதோ அது அங்கனமே இருக்கிறது. அகஸ்தியரின் தம்பியுடைய ஆசிரமமாய் இது அநேகமாயிருக்கக்கூடும். நிக்ருஹ்ய தரசாமிருத்யம் லோகானாம் ஹித காம்யயா யஸ்ய ப்ராத்ரா க்ருதேயம் தேக் ஷரண்யா புண்ணிய கர்மணாம். ஈயம் இந்த தேக் திசையானது யஸ்ய இவரது புண்ணிய கர்மணா புண்ணிய செயலுடைய பிராத்ரா தமையனாரால் லோகானாம் உலகத்தவர்களுக்கு ஹித காம்யயா இதம் செய்யும் பொருட்டு மிருத்யும் உபத்ரவத்தை தரசா தவ மகிமையால் நிக்ருஹ்ய போக்கி ஷரண்யா கவலையின்றி வசிக்குமிடமாய் கிருதா செய்யப்பட்டது. இந்த திசையானது இவரது புண்ணிய செயலுடைய தமையனாரால் உலகத்தவர்களுக்கு இதம் செய்யும் பொருட்டு உபத்ரவத்தை தவ மகிமையால் போக்கி கவலையின்றி வசிக்குமிடமாய் செய்யப்பட்டது. ஏகைகதா கிலக்ரோரோ வாதாபீரபி சேல்வலா भ्रातरौ सहितावास्तां ब्राह्मणग्नौ மகாசுரா. இவ்விடத்தில் ஏகதா முன்னொரு காலத்தில் क्रूरहा क्रूरனான வாதாபி இல்வலஹா ச இல்வலன் என்ற பிராத்தரோ சகோதரர்களான மகாசுரோ இரண்டு மகா அசுரர்கள் சகிதோ சேர்ந்து பிராமணக்னோ அப்பி பிராமணர்களை கொன்று கொண்டே ஆஸ்தாம் கில இருந்து வந்தனராம். இவ்விடத்தில் முன்னொரு காலத்தில் क्रूरனான வாதாபி இல்வலன் என்ற சகோதரர்களான இரண்டு மகா அசுரர்கள் சேர்ந்து பிராமணர்களை கொன்று கொண்டே இருந்து வந்தனரா. தாரயன் பிராஹ்மணம் ரூபம் இல்வல சம்ஸ்கிருதம் வதன் ஆமந்த்ரயதே விப்ரான் ஸ்ம ஸ்ராத்தமோத்தேஷ்ய நிர்குணः கொடியவனாய இல்வலன் பிராமணம் பிராமண ரூபம் உருவத்தை தாரையன் எடுத்துக்கொண்டு சம்ஸ்கிருதம் இலக்கணமாய் பதன் பேசிக்கொண்டு ஸ்ராத்தத்தை உத்தேசிய முன்னிட்டு விப்ரானந்தனர்களை ஆமந்த்ரயதி ஸ்ம வரித்து வந்தான். கொடியவனாகிய இல்வலன் பிராமண உருவத்தை எடுத்துக்கொண்டு இலக்கணமாய் பேசிக்கொண்டு ஸ்ராத்தத்தை முன்னிட்டு அந்தணர்களை வரித்து வந்தான். भ्रातरं संस्कृतं कृत्वा ततस्तं मेषरूपिणं तान् द्विजान् भोजयामास श्रद्धदृष्टेन कर्मणा. ततः அதன் பின்னர்த்தம் அந்த
भ्रातरं भ्रातावै மேஷரூபினம் ஆடாய் சம்ஸ்கிருதம் கிருத்வா சமையல் செய்து ஸ்ராத்த திருஷ்டேன ஸ்ராத்த விதிப்படி கர்மணா செய்கையால் தான் அந்த த்விஜான் பிராமணர்களை போஜயாமாச சாப்பிடச் செய்தான். அதன் பின்னர் அந்த பிராத்தாவை ஆடாய் சமையல் செய்து ஸ்ராத்த விதிப்படி செய்கையால் அந்த பிராமணர்களை சாப்பிடச் செய்தான். ததோ புக்தவதாம் தேஷாம் விப்ராணாம் இல்வலோ பிரவேத் வாதாப்பே நிஷ்க்ரமஸ்வேத்தே ஸ்வரேன மகாதாவதன். தேஷாம் அந்த விப்ராணாம் அந்தணர்கள் புக்தவதாம் ததா சாப்பிட்டு ஆகவும் இல்வலக இல்வலன் மகதா உரத்த ஸ்வரேன குரலிட்டு வதன் பேசுபவனாய் வாதாபே வாதாபே நிஷ்கிரமஸ்வ வெளியில் வா இதி என்று அப்ரவீத் சொல்லுவான். அந்த அந்தணர்கள் சாப்பிட்டாகவும் இல்வலன் உரத்த குரலிட்டு பேசுபவனாய் வாதாபி வெளியில் வா என்று சொல்லுவான். तथा भ्रातुर्वचः श्रुत्वा वातापेर्मेषमन्नदन् भित्त्वा शरीराणि ब्राह्मणानां विनिष्पतत्. भ्रातुः भ्राताविनद वच वार्तयै श्रुत्वा ततः केट्टदुं वातापि மேஷவத்தாடுபோல் நதன் கத்திக்கொண்டு பிராமணானாம் அந்தணர்களுடைய ஷரீராணி உடல்களை பித்வா பிளந்து கொண்டு வினிஷ்பதத் வெளியில் வந்து விடுவான். ஆர்ஷம் பிராத்தாவினது வார்த்தையை கேட்டதும் வாத்தாப்பி ஆடு போல் கத்திக்கொண்டு அந்தணர்களுடைய உடல்களை பிளந்து கொண்டு வெளியில் வந்து விடுவான். ब्राह्मणानां सहस्राणि तैरेवं कामरूपिभिः विनाशितानि संहत्य नित्यशपिशिताशनैः. காமரூபிபிஹ நினைத்த உருவங்கொள்ளவல்ல தை அந்த பிஷிதாசனை அரக்கர்களால் ஏவம் இங்கனமாய் பிராமணானாம் அந்தணர்களுடைய சஹசிராணி பலர் சமஹத்ய கும்பலாய் நித்யசக பிரதிதினமும் விநாசிதானி கொல்லப்பட்டனர். நினைத்த உருவம் கொள்ளவல்ல அந்த அரக்கர்களால் இங்கனமாய் அந்தணர்களுடைய பலர் கும்பலாய் பிரதிதினமும் கொல்லப்பட்டனர். அகஸ்த்யேன ததா தேவைः பிரார்த்தித்தேன மஹர்ஷிணா அனுகூல கில ஸ்ராத்தே பக்ஷித ச நிஷாச்சரः. ததா பொழுது தேவர்களால் பிரார்த்தித்தேன வேண்டிக் கொள்ளப்பட்ட அகஸ்திய மஹர்ஷிணா முனிவர் பெருமானால் ஸ்ராத்தத்தில் சகா அந்த நிஷாச்சரः அரக்கன் அனுகூலமானவன் என்ற வியாஜத்தால் பக்ஷிதா புஜிக்கப்பட்டான். அப்பொழுது தேவர்களால் வேண்டிக் கொள்ளப்பட்ட அகஸ்திய முனிவர் பெருமானால் ஸ்ராத்தத்தில் அந்த அரக்கன் அனுகூலமானவன் என்ற வியாஜத்தால் புஜிக்கப்பட்டார். ததः சம்பன்னமித்யுக்த்வா தத்வா ஹஸ்தாவசேச்சனம் பிராத்தரம் நிஷ்க்ரமஸ்வேதி சில்வல ஸ்வாப்யபாஷத. ததா பொழுது சஹா அந்த இல்வலன் ஹஸ்தாவசேச்சனம் ஹஸ்தோதகத்தை தத்வா கொடுத்து சம்பன்னமிதி திருப்திதானாவென்று உக்த்வாச்ச கேட்டுவிட்டு
பிராத்தரம் பிராத்தாவை நிஷ்கிரமஸ்வ வெளியில் வா இதி என்று அபியபாஷத சொன்னான். அப்பொழுது அந்த இல்வலன் அஸ்தோதகத்தை கொடுத்து திருப்திதானாவென்று கேட்டுவிட்டு பிராத்தாவை வெளியில் வா என்று சொன்னான். தம் ததா பாஷமாணம் து பிராத்தரம் விப்ரகாத்தினம் அப்ரவீத் பிரஹசந்தீமான் அகஸ்த்யோ முனி சத்தமஹ. ததா வண்ணம் பிராத்தரம் பிராத்தாவை பாஷமானம் கூப்பிடும் விப்ரகாத்தினம் பிராமணர்களை கொல்லும் தம் அவனை பார்த்து தீமான் தீமானாகிய அகஸ்திய முனி சத்தமக முனிவர் பெருமான் பிரகசந்தோ சிரித்து கொண்டே அப்ரவீத் பின்வருமாறு சொன்னார். அவ்வண்ணம் பிராத்தாவை கூப்பிடும் பிராமணர்களை கொல்லும் அவனை பார்த்து தீமானாகிய அகஸ்திய முனிவர் பெருமான் சிரித்து கொண்டே பின்வருமாறு சொன்னார். குதோ நிஷ்க்ரமித்தும் சக்திர்மயா ஜீர்ணஸ்ய ரக்ஷசः பிராத்துஸ்தே மேஷரூபஸ்ய கதஸ்ய யமசாதனம். மயா என்னால் மேஷரூபஸ்ய ஆட்டு உருவமாய் ஜீர்ணஸ்ய ஜீர்ணம் செய்யப்பட்டு யமசாதனம் யமன் வீட்டை கதஸ்ய சேர்ந்துவிட்ட தே உனது பிராத்துகு பிராத்தாவாகிய ரக்ஷசக அரக்கனுக்கு நிஷ்கிரமித்தும் வெளியில் வர சக்தியே திறமை குதஹா ஏது. என்னால் ஆட்டு உருவமாய் ஜீர்ணம் செய்யப்பட்டு யமன் வீட்டை சேர்ந்துவிட்ட உனது பிராத்தாவாகிய அரக்கனுக்கு வெளியில் வர திறமை ஏது. அத்தஸ்ய வசஸ் ஸ்ருத்வா भ्रातर्निधन संश्रितं प्रदर्शयितुमारेभे मुनिं क्रोधान् நிஷாச்சரः அரக்கன் பிராத்துः பிராத்தாவினுடைய நிதன சம்ஸ்ரிதம் சாவை பற்றியதாகிய தஸ்ய அவரது வச்சகா சொல்லை ஸ்ருத்வாத கேட்ட பின்னர் क्रोधात् கோபத்தால் முனிவரை பிரதர்ஷயித்தும் ஹிம்சிக்க ஆரேபே தொடங்கினான். அரக்கன் பிராத்தாவினுடைய சாவை பற்றியதாகிய அவரது சொல்லை கேட்ட பின்னர் கோபத்தால் முனிவரை ஹிம்சிக்க தொடங்கினான். சோபித்ரவன் முனிஸ்ரேஷ்டம் முனினா தீப்த தேஜசா சக்ஷுஷானலகல்பேன நிர்தக்தோ நிதனம் கதா. சாவன் முனிஸ்ரேஷ்டம் முனிவர் பெருமானை அபித்ரவன் அடிக்க வந்தவனாய் தீப்த தேஜசா மிக தேஜசால் விளங்கும் முனினா முனிவரால் அனல கல்பேன அக்னியை நிகர்த்த சக்ஷுஷா கண்ணால் நிர்தக்தா கொளுத்தப்பட்டு நிதனம் கதா இறந்தான். அவன் முனிவர் பெருமானை அடிக்க வந்தவனாய் மிக தேஜசால் விளங்கும் முனிவரால் அக்னியை நிகர்த்த கண்ணால் கொளுத்தப்பட்டு இறந்தான். तस्यायमाश्रमो भ्रातुस्तटाकवनशोभितः विप्राणो कम्पयायेन कर्मैतदुष्करं कृतम्. येन எவரால் விப்ராணு கம்பையா பிராமணர்களிடத்துள்ள தயையால் ஏத்த இந்த துஷ்கரம் ஒருவராலும் முடியாத கர்ம காரியம் கிருத்தம் செய்யப்பட்டதோ தஸ்ய அவரது பிராத்துகு தம்பியினது தட்டாக்கவன சோபிதக தடாகங்களும் வனங்களும் நிறைந்து விளங்கும் ஆசிரமம் அயம் இது. எவரால் பிராமணர்களிடத்துள்ள தயையால்
இந்த ஒருவராலும் முடியாத காரியம் செய்யப்பட்டதோ அவரது தம்பியினது தடாகங்களும் வனங்களும் நிறைந்து விளங்கும் ஆசிரமம் இது. ஏவம் கதயமானஸ்ய தஸ்ய சௌமித்ரேணா சஹ ராமஸ்யாஸ்தங்கதः சூர்யः சந்தியாகாலோऽभ्यवर्तत. சௌமித்ரினா லக்ஷ்மணனோடு சஹ கூடி தஸ்ய அந்த ராமஸ்ய ஸ்ரீராமர் ஏவம் மேற்கண்டவாறு கதயமானஸ்ய பேசிக்கொண்டு இருக்கையில் சூரிய பகவான் அஸ்தங்கதா அஸ்தமயமானான். சந்தியாகாலகா சந்தியாகாலம் அபியவர்த்தத வந்தது. லக்ஷ்மணனோடு கூடி அந்த ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு பேசிக்கொண்டிருக்கையில் சூரிய பகவான் அஸ்தமயமானான். சந்தியாகாலம் வந்தது. உபாஸ்ய பஷ்சிமாம் சந்தியாம் சஹ ப்ராத்ரா யதாவிதி பிரவிவேஷாஸ்ரமபதம் தம் ருஷிம் சோப்யவாதயத். சஹ அவர் பிராத்ரா தம்பியோடு சஹ கூட யதாவிதி முறைப்படி பஷ்சிமாம் சாயங்கால சந்தியாம் சந்தியாவந்தனத்தை உபாசிய செய்துவிட்டு ஆசிரமபதம் ஆசிரமத்தில் பிரவிவேஷ புகுந்தார். தம் அந்த ருஷிம் முனிவரையும் அபியவாதயத் நமஸ்கரித்தார். அவர் தம்பியோடு கூட முறைப்படி சாயங்கால சந்தியாவந்தனத்தை செய்துவிட்டு ஆசிரமத்தில் புகுந்தார். அந்த முனிவரையும் நமஸ்கரித்தார். சம்யக் பிரதிகృஹீதஸ்ச முனினா தேன ராகவः न्यवसत्तां निशामेकां प्राश्य मूलफलानि च. ராகவः ஸ்ரீராமர் தேன அந்த முனினா முனிவரால் சம்யக் நன்றாக பிரதிகృஹீதः உபசரிக்கப்பட்டு மூல ஃபலானி ச கிழங்குகளையும் கனிகளையும் பிராஷ்யே புஜித்து தாம் அந்த ஏகாம் ஒரு நிஷாம் ச இரவை ன்யவசத் கழித்தார். ஸ்ரீராமர் அந்த முனிவரால் நன்றாக உபசரிக்கப்பட்டு கிழங்குகளையும் கனிகளையும் புஜித்து அந்த ஒரு இரவை கழித்தார். தஸ்யாம் ராத்ரியாம் வ்யதீதாயாம் விமலே சூரியமண்டலே भ्रातरं तमगस्त्यस्य आमन्त्रयत राघवः. தஸ்யாமந்தராத்ரியாம் இரவு வியதீதாயாம் கழிந்து சூரியமண்டலே சூரியன் விமலே பிரகாசித்ததும் ராகவா ஸ்ரீராமர் அகஸ்தியஸ்ய அகஸ்தியருடைய பிராத்தரம் தம்பியாகிய தம் அவரிடம் ஆமந்திரயத பின்வருமாறு விடை கேட்டார். அந்த இரவு கழிந்து சூரியன் பிரகாசித்ததும் ஸ்ரீராமர் அகஸ்தியருடைய தம்பியாகிய அவரிடம் பின்வருமாறு விடை கேட்டார். அபிவாதயே த்வாம் பகவன் சுகமத்யுஷிதோ நிஷாம் ஆமந்த்ரயே த்வாம் கச்சாமி குரும் தே திரஷ்டுமக்ரஜம். பகவன் பகவானே, துவாம் தேவரீரை அபிவாதையே நமஸ்கரிக்கின்றேன். நிஷாம் இரவை சுகம் சுகமே அத்யுஷிதக கழித்தேன். தே தேவரீரது குரும் பூஜ்யராகிய அக்ரஜம் தமையனாரை திரஷ்டும் காண கச்சாமி செல்லுகிறேன். துவாம் தேவரீரிடம் ஆமந்திரையே விடை பெற்று கொள்ளுகிறேன்.
பகவானே தேவரீரை நமஸ்கரிக்கின்றேன். இரவை சுகமே கழித்தேன். தேவரீரது பூஜ்யராகிய தமையனாரை காண செல்லுகிறேன். தேவரீரிடம் விடை பெற்று கொள்ளுகிறேன். கம்யதாமிதி தேனோக்தோ ஜகாம ரகுநந்தனः யதோத்திஷ்டேன மார்கேன வனம் தச்சாவலோகயன். ரகுநந்தனக ஸ்ரீராமர் தேன அவரால் கம்யதாம் போகப்படட்டும் இது என்று உக்தக நியமனம் பெற்றவராய் தந்த வனம் ச வனத்தையே அவலோகையன் உத்தேசித்து உத்திஷ்டேன குறிப்பிடப்பட்ட மார்கேன யதா வழியாகவே ஜகாம சென்றார். ஸ்ரீராமர் அவரால் போகப்படட்டும் என்று நியமனம் பெற்றவராய் அந்த வனத்தையே உத்தேசித்து குறிப்பிடப்பட்ட வழியாகவே சென்றார். நிவாரான் பணசாம்ஸ்தாலான் ஸ்திமேஷான் வஞ்சுலாந்தவான் चेरे बिल्वान् मधुकांश बिल्वानपि च तिन्दुकान् पुष्पितान् पुष्पिताग्राभिर्लताभिरनुवेष्टितान् ददर्श रामशतशस्तत्र कान्तारपादपान् हस्तिहस्तैर्विमृदितान् वानरैरुपशोभितान् मत्तैशकुनिसङ्घैश्च शतशश्च प्रणादितान्. रामः श्रीरामर निवारान् நீர்க்கடம்பு பணசான் பலா தாலான் பனை திமிஷான் ஆச்சா வஞ்சுலான் வஞ்சி தவான் தவம் சிரி பில்வான் சிரி வில்வம் மதுகாஞ்ச இருப்பை பில்வானப்பி பில்வம் திந்துகாஞ்ச திந்துகம் முதலிய சதசக அநேக காந்தார பாதபான் காட்டு மரங்களையும் புஷ்பிதாக்ராபிகி புஷ்பித்த நுனிகளையுடைய லதாபிகி கொடிகளால் அணுவேஷ்டித்தான் சூழப்பட்ட புஷ்பித்தான் பூத்த மரங்களையும் ஹஸ்திஹஸ்தைஹி யானைகளின் துதிக்கைகளால் விம்ருதித்தான் கசக்கப்பட்டவைகளாயும் வானரைகி குரங்குகளால் உபசோபிதாம் விளங்குகிறவைகளாயும் மத்தைஹி கொழுத்த ஷக்குனி சங்கைஹி ச பறவை கூட்டங்களாலும் சதசக நூற்றுக்கணக்காய் பிரணாதித்தான் சப்திக்க பெற்றவைகளாகவும் தத்ர அவ்விடத்தில் ததர்ஷ கண்டார். ஸ்ரீராமர் நீர்க்கடம்பு பலா பனை ஆச்சா வஞ்சி தவம் சிறிவில்வம் இருப்பை பில்வம் திந்துக்கம் முதலிய அநேக காட்டு மரங்களையும் புஷ்பித்த நுனிகளை உடைய கொடிகளால் சூழப்பட்ட பூத்த மரங்களையும் யானைகளின் துதிக்கைகளால் கசக்கப்பட்டவைகளாயும் குரங்குகளால் விளங்குகிறவைகளாயும் கொழுத்த பறவை கூட்டங்களாலும் நூற்றுக்கணக்காய் சப்திக்க பெற்றவைகளாகவும் அவ்விடத்தில் கண்டார். ततो ब्रवीत् समीपस्थं रामो राजीवलोचनः पृष्ठतोऽनुगतं वीरं लक्ष्मणं लक्ष्मीवर्धनम्. ततः அப்பொழுது ராஜீவலோச்சனः செந்தாமரை கண்ணராகும் ராமகா ஸ்ரீராமர் லக்ஷ்மிவர்தனம் உற்சாகத்தை விருத்தி செய்பவரும் வீரம் சூரரும் பிருஷ்டதா பின்பு சமீபஸ்தம் நெருங்கி அனுகதம் வந்து கொண்டிருக்கும் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு சொன்னார். அப்பொழுது செந்தாமரை கண்ணராகும் ஸ்ரீராமர்
உற்சாகத்தை விருத்தி செய்பவரும் சூரரும் பின்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கும் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். ஸ்னிக்தபத்ரா யதா விருக்ஷா யதாக்ஷாந்தா மிருகத்விஜாஹ ஆஶ்ரமோ நாதி தூரஸ்தோ மர்ஷேர்பாவிதாத்மனஹ. விருக்ஷாக மரங்கள் ஸ்னிக்தபத்ராக யதா பசில் என்று தழைத்திருப்பதாலும் மிருகத்விஜாக மான்களும் பறவைகளும் க்ஷாந்தாக யதா சாதுவாக விருப்பதாலும் பாவிதாத்மனக ஆத்மஜானியான மஹர்ஷேயே மஹரிஷியனுடைய ஆசிரமமானது அதி தூரஸ்தகன அதிக தூரம் இல்லை போலும். மரங்கள் பசில் என்று தழைத்திருப்பதாலும் மான்களும் பறவைகளும் சாதுவாக இருப்பதாலும் ஆத்மஜானியான மஹரிஷியனுடைய ஆசிரமமானது அதி தூரமில்லை போலும். அகஸ்த்யே இதி விக்யாதோ லோகே ஸ்வேனைவ கர்மணா ஆஶ்ரமோ த்ருஷ்யதே தஸ்ய பரிஷ்ராந்தஶ்ரமாபஹ. ஆஜ்யதூமா குலவனஷ்சிரமாலா பரிஷ்கிருதः பிரசாந்தமிருகயூதश्च நானாஷக்குனேனாதிதः. லோகே உலகில் ஸ்வேன தனது கர்மணாயேவ செய்கையாலேயே அகஸ்தியः இதி அகஸ்தியரென மலையை அழுத்தியவர் என விக்யாதாக புகழ் பெற்றிருக்கிறார். தஸ்ய அவரது பரிஷ்ராந்த ஶ்ரமாபஹ களைப்புற்றோரின் களைப்பை தீர்ப்பதும் ஆஜ்யதூமா குலவனக நெய் மணம் கமழும் புகை நிரம்பிய வனப்பிரதேசங்களை உடையதும் சீரமாலா பரிஷ்கிருதக மர உரிகள் நிரம்பியதும் பிரசாந்த மிருகயூதக சாதுவான மான் கூட்டங்களை உடையதும் நானாஷக்குனி நாதிதக ச பல பறவைகளால் ஒலிக்கப் பெற்றதுமான ஆசிரமம் திருஷ்யத்தே காணப்படுகிறது. உலகில் தனது செய்கையாலேயே அகஸ்தியரென மலையை அழுத்தியவர் என புகழ் பெற்றிருக்கிறார். அவரது களைப்புற்றோரின் களைப்பை தீர்ப்பதும் நெய்மணம் கமழும் புகை நிரம்பிய வனப்பிரதேசங்களை உடையதும் மர உரிகள் நிரம்பியதும் சாதுவான மான் கூட்டங்களை உடையதும் பல பறவைகளால் ஒலிக்கப் பெற்றதுமான ஆசிரமம் காணப்படுகிறது. நிக்ருஹ்ய தரசா மிருத்யும் லோகானாம் ஹித காம்யய தக்ஷிணாதே கிருதயேன சரண்யா புண்ணிய கர்மணா. தக்ஷிணாதிக் தென் திசையானது புண்ணிய கர்மணா புண்ணிய செயலுடைய ஏன இவரால் லோகானாம் உலகத்தவர்களுக்கு ஹித காம்யயா இதம் செய்யும் பொருட்டு மிருத்யும் உபதிரவத்தை தரசா தவ மகிமையால் நிக்ருஹ்ய போக்கி சரண்யா கவலையின்றி வசிக்குமிடமாய் கிருத்வா செய்யப்பட்டது. தென் திசையானது புண்ணியச் செயலுடைய இவரால் உலகத்தவர்களுக்கு இதம் செய்யும் பொருட்டு உபதிரவத்தை தவ மகிமையால் போக்கி கவலையின்றி வசிக்குமிடமாய் செய்யப்பட்டது. தஸ்யேதம் ஆஶ்ரமபதம் பிரபாவாத்யஸ்ய ராக்ஷசைः திகீயம் தக்ஷிணாத்ராசா திருஷ்யத்தே நோபபுஜ்யதே. யஸ்ய எவருடைய பிரபாவத்தால் இயம் இந்த தக்ஷிணாத்தின் திசை ராட்சசைகி அரக்கர்களால் திராசாத் நடுக்கத்தால் உபபுஜ்யத்தேன அணுகப்படாமல் இருக்கிறதோ
தஸ்ய அவரது ஆசிரமபதம் ஆசிரமமானது இதம் இதோ திருஷ்யத்தே காணப்படுகின்றது. எவருடைய பிரபாவத்தால் இந்த தென் திசை அரக்கர்களால் நடுக்கத்தால் அணுகப்படாமல் இருக்கிறதோ அவரது ஆசிரமமானது இதோ காணப்படுகின்றது. யதா பிரப்ருத்தே சாக்ராந்தா திகியம் புண்ணிய கர்மணா ததா பிரப்ருத்தே நிர்வைராः பிரசாந்தா ரஜனீச்சராः. புண்ணிய கர்மணா புண்ணியசாலியாகிய இவரால் இயம் இந்த திசை யதா பிரப்ருத்தி எது முதல் ஆக்ராந்தாச்ச வசிக்க பெற்றதோ ததா பிரப்ருத்தி அது முதல் ரஜனீச்சராக அரக்கர்கள் நிர்வைராக வைரமொழிந்து பிரசாந்தாக சாந்தியுற்றனர். புண்ணியசாலியாகிய இவரால் இந்த திசை எது முதல் வசிக்க பெற்றதோ அது முதல் அரக்கர்கள் வைரமொழிந்து சாந்தியுற்றனர். நாம்னா சேயம் பகவதோ தக்ஷிணாதிக் பிரதக்ஷிணா பிரதீத த்ரிஷு லோகேஷு துர்தர்ஷா க்ரூர கர்மபிஹி. இயம் இந்த தக்ஷிணா தென் திக்ச திசையும் பகவதக பகவானுடைய நாம்னா பெயர் கொண்டு பிரதக்ஷிணா பெருமையுடன் விளங்குகிறதாய் குரூர கர்மபிஹி கொடியவர்களால் துர்தர்ஷா அணுக முடியாததாய் த்ரிஷு மூன்று லோகேஷு உலகங்களிலும் பிரதிதா பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இந்த தென் திசையும் பகவானுடைய பெயர் கொண்டு பெருமையுடன் விளங்குகிறதாய் கொடியவர்களால் அணுக முடியாததாய் மூன்று உலகங்களிலும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. மார்க்கம் நிரோத்தும் நிரதோ பாஸ்கரஸ்யாச்சலோத்தமः நிதேஷம் பாலயம் யஸ்ய விந்திய ஷைலோ ந வர்ததே. பாஸ்கரஸ்ய சூரிய பகவானது மார்க்கம் வழியை நிரோத்தும் தடுக்க அச்சலோத்தமக சிறந்த மலையான விந்தியா விந்தியம் நிரதா முயன்றது. யஸ்ய இவருடைய நிதேசமாகினையை பாலையன் சிரமேற்கொண்டு ஷைலகா அந்த மலையானது வர்த்தத்தேன வளராது இருக்கிறது. சூரிய பகவானது வழியை தடுக்க சிறந்த மலையான விந்தியம் முயன்றது. இவருடைய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு அந்த மலையானது வளராது இருக்கிறது. அயம் தீர்காயுஷஸ்தஸ்யே லோகே விஸ்ருத கர்மணः அகஸ்த்யஸ்ய ஆஶ்ரம ஸ்ரீமான் விநீத ஜனசேவிதः. லோகே உலகில் விஸ்ருத கர்மணः புகழ்பெற்ற செயல்கள் உடையவரும் தீர்காயுஷः நீண்ட ஆயுளை உடையவருமான தஸ்ய அந்த அகஸ்த்யஸ்ய அகஸ்தியருடைய விநீத ஜன சேவிதः சாது ஜனங்களால் கொண்டாடப்பட்டதும் ஸ்ரீமான் அழகியதுமான ஆசிரமமானது அயம் இது. உலகில் புகழ்பெற்ற செயல்கள் உடையவரும் நீண்ட ஆயுளை உடையவருமான அந்த அகஸ்தியருடைய சாது ஜனங்களால் கொண்டாடப்பட்டதும் அழகியதுமான ஆசிரமமானது இது. ஏஷ லோகார்ஜிதः சாதோர்ஹிதே நித்யே ரதः சதாம் அஸ்மானபிகதானேஷ ஸ்ரேயசா யோஜயிஷ்யதி. ஏஷः இவர் லோகார்ச்சிதः
உலகத்தாரால் பூஜிக்கப்பட்டவர் சாதுகு பரிசுத்தமூர்த்தி சதாம் புண்ணியாத்மாக்களுக்கு ஹிதே நன்மை செய்வதில் நித்யரதா சதா ஊக்கமுடையவர் ஏஷக இவர் அபிகதான் வந்தடைந்த அஸ்மான் நம்மையும் ஸ்ரேயசா ஸ்ரேயசோடு யோஜயிஷ்யதி சேர்த்து வைப்பார். இவர் உலகத்தாரால் பூஜிக்கப்பட்டவர் பரிசுத்தமூர்த்தி புண்ணியாத்மாக்களுக்கு நன்மை செய்வதில் சதா ஊக்கமுடையவர். இவர் வந்தடைந்த நம்மையும் ஸ்ரேயசோடு சேர்த்து வைப்பார். ஆராதயிஷ்யாம் யத்ராஹம் அகஸ்த்யம் தம் மகாமுனிம் சேஷம் ச வனவாசஸ்ய சௌம்யே வத்ஸ்யாம்யஹம் சுகம். சௌமியே அன்பனே தம் அகஸ்தியம் அந்த அகஸ்திய மகாமுனிம் மாமுனிவருக்கு அகம் நான் ஆராதயிஷ்யாமி திருத்தொண்டு புரிவேன். அத்ர ச இவ்விடத்திலேயே வனவாசஸ்ய வனவாசத்தினது சேஷம் மீதியை சுகம் சுகமாயகம் நான் வத்ஸ்யாமி கழிக்கப் போகிறேன். அன்பனே அந்த அகஸ்திய மாமுனிவருக்கு நான் திருத்தொண்டு புரிவேன். இவ்விடத்திலேயே வனவாசத்தினது மீதியை சுகமாய் நான் கழிக்கப் போகிறேன். அத்ர தேவா சகந்தர்வாः சித்தாश्च பரமர்ஷயः அகஸ்த்யம் நியதாஹாரம் சததம் பரியோபாசதே. சகந்தர்வாः கந்தர்வர்கள் உள்ளிட்ட தேவாதேவர்களும் சித்தாகா சித்தர்களும் பரமர்ஷயகா மாமுனிவர்களும் நியதாகாரம் நியதமான ஆகாரமுடைய அகஸ்தியம் அகஸ்திய முனிவரை சததம் எப்பொழுதும் அத்ர ச இங்கேயே பரியுபாசத்தே சேவிக்கின்றார்கள். கந்தர்வர்கள் உள்ளிட்ட தேவர்களும் சித்தர்களும் மாமுனிவர்களும் நியத்தமான ஆகாரமுடைய அகஸ்திய முனிவரை எப்பொழுதும் இங்கேயே சேவிக்கின்றார்கள். நாத்ர ஜீவேன் மிருஷாவாதி க்ரூரோ வா யதி வா ஷடஹ நிருஷம்ச காமவ்ருத்தோ வா முனிரேஷ ததாவிதா. மிருஷாவாதி பொய் சொல்பவனும் க்ரூரஹா வா கொடியவனும் ஷட்டஹா யதி வா வஞ்சகனும் நிருஷம்சஹா ஈவிரக்கமற்றவனும் காமவிருத்தஹா வா ஸ்வேச்சையாய் நடப்பவனும் அத்ர இங்கு ஜீவேத்ன பிழைத்திரான் ஏஷக இந்த முனிகி முனிவர் ததாவிதக அப்படிப்பட்டவர். பொய் சொல்பவனும் கொடியவனும் வஞ்சகனும் ஈவிரக்கம் அற்றவனும் ஸ்வேச்சையாய் நடப்பவனும் இங்கு பிழைத்திரான் இந்த முனிவர் அப்படிப்பட்டவர். அத்ர தேவாஷ்ச யக்ஷாஷ்ச நாகாஷ்ச பதகைசஹ வசந்தி நியதாஹாரா தர்மமாராதயிஷ்ணவஹ. தேவாः ச தேவர்களும் யக்ஷாः ச யக்ஷர்களும் பதகைः சக பதகர்களோடு கூட நாகாः ச நாகர்களும் நியதாஹாராக நியத்தமான ஆகாரமுடையவர்களாய் தர்மம் தர்மமொன்றையே ஆராத இஷ்ணவக வேண்டுகின்றவர்களாய் அத்ர இவ்விடத்தில் வசந்தி வசிக்கின்றார்கள். தேவர்களும் யக்ஷர்களும் பத்தகர்களோடு கூடிய நாகர்களும் நியத்தமான ஆகாரமுடையவர்களாய் தர்மமொன்றையே வேண்டுகின்றவர்களாய் இவ்விடத்தில் வசிக்கின்றார்கள். அத்ர
तत्र सिद्धा महात्मानो विमानैः सूर्यसन्निभैः त्यक्तदेहानवैर्देहैः स्वरीयात्ता பரமர்ஷயः. மகாத்மானः மகாத்மாக்களாகிய பரமர்ஷயः பரமரிஷிகள் அத்ர இங்கு சித்தாः சித்தி பெற்று தியக்த தேகாः உடல் நீத்து நவை புதிய தேகைஹி தேகங்களோடு சூரிய சந்நிபைகி சூரியனை நிகர்த்த விமானைகி விமானங்களில் ஏறிக்கொண்டு ஸ்வஹாயாதாக ஸ்வர்க்கமடைந்தனர். மகாத்மாக்களாகிய பரமரிஷிகள் இங்கு சித்தி பெற்று உடல் நீத்து புதிய தேகங்களோடு சூரியனை நிகர்த்த விமானங்களில் ஏறிக்கொண்டு ஸ்வர்க்கம் அடைந்தனர். யக்ஷத்வம் அமரத்வம் ச ராஜ்யானி விவிதானி ச அத்ர தேவா பிரயச்சந்தி பூதைராராதிதா சுபைः. சுபைः பூதைः புண்ணியாத்மாக்களால் அத்ர இவ்விடத்தில் ஆராதிதாக பூஜிக்கப்பட்ட தேவாதேவர்கள் யக்ஷத்வம் யக்ஷத்தன்மையையும் அமரத்வம் ச தேவத்தன்மையையும் விவிதானி பல ராஜ்யானி ச ராஜ்யங்களையும் பிரயச்சந்தி அளிக்கின்றார்கள். புண்ணியாத்மாக்களால் இவ்விடத்தில் பூஜிக்கப்பட்ட தேவர்கள் யக்ஷத்தன்மையையும் தேவத்தன்மையையும் பல ராஜ்யங்களையும் அளிக்கின்றார்கள். ஆகதா ஸ்மாஶ்ரமபதம் சௌமித்ரே பிரவேஷாக்ரதः நிவேதயஸ்வ மாம் பிராப்தம் ऋषये சீதயா சஹ. சௌமித்ரே லக்ஷ்மணா ஆசிரமபதம் ஆசிரமத்திற்கு ஆகதாக ஸ்ம நாம் வந்து சேர்ந்து விட்டோம். அக்ரதா முதலில் பிரவிஷ நீ உள்ளே போ. ऋषये முனிவருக்கு சீதையா சக சீத்தையோடு கூட மாம் என்னை பிராப்தம் இங்கு வந்துற்றவனாக நிவேதயஸ்வ நீ தெரிவி. லக்ஷ்மணா ஆசிரமத்திற்கு நாம் வந்து சேர்ந்து விட்டோம். முதலில் நீ உள்ளே போ. முனிவருக்கு சீத்தையோடு கூட என்னை இங்கு வந்துற்றவனாக நீ தெரிவி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே ஏகாதசः सर्गः.